இதுல பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன். டாக்டர், என் பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் நல்லாயிடுவாளா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நிச்சயமா குணமாயிடுவாங்க. இதை விட முத்தின ஸ்டேஜில் இருந்தவங்களாம் குணமாயிருக்காங்க. உங்களை தான் நம்புறோம் டாக்டர். நோ ப்ராப்ளம், நம்பிக்கையோட இருங்க. உங்க மகளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறத விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட் கிட்ட அன்பா இருங்க, கோவப்படாதீங்க, அவங்கள குத்தி காட்டாதீங்க. அவங்களுக்கு எந்த வருத்தமோ குற்ற உணர்ச்சியும் வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். பி கேர்ஃபுல். நான் வரேம்மா. அம்மா, நான் வீட்டுக்கு வந்து பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். அம்மா, மரகதா, என்னண்ண? என்னம்மா இது? இன்னும் இந்த ரெடி ஆகலையா? எழுந்திருக்கல போல இருக்கு. இந்து, என்ன பண்ற? இன்னும் எழுந்திருக்கலையா? ஏம்மா, இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இருக்குன்னு. அப்புறம் எழுந்திருக்காம இருக்கிறா? அப்பா, நான் கிளம்புறேன். பிரசன்னா, இன்னும் எழுந்திருக்கலையமேப்பா. என்னன்னு தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன். தம்பி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. இந்து, என்னம்மா இன்னும் படுத்திருக்க? தினம் காலைல 5:30 மணிக்கு எழுந்திருவேன். இன்னைக்கு மணி 8 ஆச்சு, இன்னும் படுத்திருக்க? உடம்பு தான் சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. சொல்லுமா, டாக்டர்கிட்ட போலாம். வாப்பா. பிரசன்னா, இந்து இப்பதான் எழுந்திருக்கிறா. என்னன்னு கேளு. இந்து, என்னை மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சது தப்பு தான். சச்சா, என்ன மாமா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்பானா? அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னடா, ஆஃபீஸ் கிளம்பணும் நேரமாச்சுன்னு சொன்ன? இல்லைப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் பேசணுமா? தனியாக பேசணுமா? இங்கே யாருப்பா இருக்காங்க? நம்ம தான் இருக்கோம். நான் இருக்கேன், உங்கள் அத்தை இருக்கா. சொல்லு, என்ன விஷயம்? தயங்காமல் சொல்லு. இந்துவோட கல்யாண விஷயம் தான்ப்பா. அவளும் இதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க. அதுதான் அடுத்தது நாம் செய்ய வேண்டியது. நீ என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நாமளும் அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். மருமகனே சொல்லிட்டேன். ஆமாம்மா, இதை இவன் வாயால சொல்லணும் தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுப்பா, எப்போ வச்சுக்கலாம்? அது எதுக்குப்பா என்ன கேட்குறீங்க? இப்போதானப்பா நீயே சொன்ன இந்துவுக்கு உனக்கும் கல்யாணம்னு. இந்துவுக்கும் எனக்கும் கல்யாணம் நான் சொன்னேனா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா. இதை பாரா, என்னைக்கு இந்து பிறந்தாளோ அவதான் உனக்கு பொண்டாட்டின்னு என் தங்கச்சிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த பார், அப்படியே நான் வாக்கு கொடுக்கலைனாலும் இந்துவுக்கு நீ தான், உனக்கு இந்து தான். இதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்பா, இந்துவுக்கு நான் கணவன் ஆகணுங்கிறத விட
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல. அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஏன்டா உனக்கு என்ன? இந்து விட நீ எந்த விதத்தில் குறைஞ்சவன்? படிப்புலையும் அறிவிலையும் அவளுக்கு ஏத்தவன் நீதான்டா. ஐயோ அப்பா, இன்னும் நல்லவ தான், புத்திசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளுக்கு நான் தகுதியானவனாங்கிறத பற்றி யோசிக்கணும்ல. நீ சொல்ற காரணம் எங்களுக்கு புரியலையேப்பா. ஆமாத்த, என்னோட லைஃப் ஸ்டைலே வேற, இந்துவோட எதிர்பார்ப்புகள், கனவுகள் இதெல்லாமே மொத்தமாக வேற. இயல்பாகவே இந்து ரொம்ப பொசசிவானவப்பா. எல்லாமே தனக்கு மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவ. தனக்காக வாழ்கிற ஒருத்தனை தான் அவள் விரும்புவா. அப்படிப்பட்டவன் தான் அவளுக்கும் பொருத்தமானவன். என்னடா சொல்ற? இந்து நினைக்கிற மாதிரிலாம் என்னால் வாழ முடியாதுப்பா. ஏன்னா என்னோட வேலை அந்த மாதிரி. அவளுக்கு எப்படி ஒரு கனவு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் நிறைய கனவுகள் இருக்குது. உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்லைப்பா. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பொண்ணுக்கு கணவனாக இருக்கிறத விட இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். வேணாம்ப்பா, என் வழி வேற, அவ வழி வேற. ரெண்டுத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதையும் மீறி கட்டாயப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு விபத்தில் தான் போய் முடியும். அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? அது இப்போ முக்கியம் இல்லைப்பா. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். அதை விட ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்துவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும். என்னாச்சுங்க, வர சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? இல்லை பிரசன்னா, உடனே சொல்ல முடியல, எப்படி சொல்றதுனே தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. ரேகா ஐபிஎஸ்க்கு ஆரம்பிக்க தயக்கமா? எதுவுமே தைரியமா பேசுற ஆளாச்சா நீங்க? பிரசன்னா, எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும். ஆனா என்னை சார்ந்தவங்களுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. சார்ந்தவங்களா? யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்க வசந்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வசந்திக்கு என்ன? நல்ல டாக்டர், குட் கேரக்டர். அந்த கேரக்டரையே எல்லாரும் டவுட் படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு எத்தனை நாளா இந்த போதை பழக்கம்? என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு போதை? ஆமா, பெத்தடின் ஊசியை கொஞ்சம் ஓவர் டோஸா போட்டிருக்காங்க. ஐயோ, அதனால தான் சுயநினைவே இல்லாம இருக்காங்க. வசந்தி, வசந்தி, ஆமாம்மா, இதை எங்களால் கூட நம்ப முடியல. ஆனா இந்த மருந்தெல்லாம் செல்ஃபில் இருந்ததை பார்த்ததும் இத்தனை நாளா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களோட பிரெயின் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படும். அவங்க இத்தனை நாள் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். டோஸ் அதிகமாக போனதுனால இன்னைக்கு இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. மை காட், என்னங்க சொல்றீங்க? வசந்திக்கு இப்படி ஒரு கெட்ட பழக்கமா? இல்ல, தட் இஸ் இம்பாசிபிள். ஐ மீன் ஐ டோன்ட் பிலீவ் இட். என்னாலையும் நம்ப முடியல. ஆனா அவ இந்த பழக்கத்தினால படுற வேதனைய என்னால பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நான் ஒரு சிஸ்டரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவளை அரெஸ்ட் பண்றதா அப்படின்னு ஒரு டைலமா. இப்போதைக்கு நாங்க ஒரு டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. அவளோட புத்தி மட்டும் மயக்கத்துல இல்ல பிரசனா, அவளோட எதிர்காலமே ஒரு மயக்கமா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு உங்க கஷ்டம் நல்லா புரியுது. பட் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக மாறிடும். ஆனா
நீங்கள் மட்டும் உங்கள் மனபலத்தை தவற விட்டுறாதீங்க. Can I join you, please? உட்காருங்க. சார் ம். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி தானே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றிலாம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வேற ஏதோ டாபிக் பேசிகிட்டு இருந்தோம். ஓ, என்னை பற்றி என்ன பேசுனீங்க அது சொல்லுங்க. ஓ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்கிறேன். கௌஷிக் ஒரு நல்ல டிசி. எவ்வளவோ வீர தீர செயல்கள்லாம் செஞ்சிருக்காரு. புத்திசாலி, சாணக்கியன், முக்கியமா கடமை தவறாத நேர்மையான சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் நம்பணும். என்ன கிண்டலா? நான் என்ன அடுத்தவனா அண்ணி என்ன? ஆமாம் ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் தான் அதையும் தாண்டி ஒரு உறவு இருக்கே. ஐ மீன் டெப்யூட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிற அந்த புனிதமான உறவு தான். அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப பர்சனலாக பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ரேகா, நம்ம 2 பேருக்குள்ள எந்த பர்சனல் விஷயமும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கௌஷிக். உங்கள் கடமை உணர்வை நான் பாராட்டுறேன். பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. பொறாம என்ன இருந்தாலும் ஒரு டைமில் உங்களை நேசிச்சவர் தானே. அப்ப பொறாமல சுட்டு பொசுங்கட்டும். என்னை பற்றி தானே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றிலாம் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வேற ஏதோ டாபிக் பேசிட்டு இருக்கோம். கௌஷிக் ஒரு நல்ல டிசி. எவ்வளவோ வீர தீர செயல்கள்லாம் செஞ்சிருக்காரு. புத்திசாலி, கடமை தவறாத நேர்மையான சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு பேசியிருக்கோம். என்ன மிஸ்டர் கௌசிக், ரொம்ப ஓவராக குடிக்கிறீங்க?
ஜாலியா டென்ஷன். இப்போ டென்ஷன் ஆகி என்ன யூஸ்? ஒன் திங் மிஸ்டர் கௌசிக், நீங்க இப்படி கோட்டை விடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இங்க வந்த புதுசுல நாங்க என்ன பேசணும் தெரியுமா? அவங்கள மடக்க உங்களுக்கு 1 மாசம் கூட தேவைப்படாதுன்னு பேசிக்கிட்டோம். ஆனா இவ்வளவு நாள் ஆச்சு, அவங்கள நினைச்சு டென்ஷன் தான் ஆகுறீங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் கௌஷிக். உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க? இவங்க கிட்ட மட்டும் ஏன் உங்களால முடியல? இருங்க பாருக்கு வந்திருக்கீங்க, தண்ணியை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. ஓகே? அது எப்படி சார், நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, ரேகா மேடம் பிரசன்னா கூட சுற்றுறது எங்களுக்கே சங்கடமாக இருக்குது சார். அவங்கிட்ட அப்படி என்ன சார் ஸ்பெஷாலிட்டி? உங்ககிட்ட இல்லாத அறிவா, அழகா, அந்தஸ்தா உங்ககிட்ட என்ன குறையை கண்டுபிடிச்சாங்க? உங்களை விட்டுட்டு அவங்க கூட சுத்துறாங்க. ஷேகர் ப்ளீஸ் வேறு டாபிக் பேசுகிறீங்களா? இல்லை சார், ஏன் சொல்கிறோம்னா இதை பாருங்க ஜெய், அதான் சொல்லிட்டு இல்லை, வேறு டாபிக் பேசுங்கண்ணே. சார் அந்த பிரசன்னா. ஹலோ ஹலோ பிரதர். ஆ ம் ம் போங்க சார். யாரு மேலேயே இருக்கிற கோவத்தை நம்ம மேல காமிக்கிறாரு. ஹலோ ரேகா மேடம் கிளாஸ் சாரி. போங்க. அந்த ஊர் வந்து மம்மி எனக்கு ஒரு கதை சொல்லு. நான் எந்த கதை சொன்னாலும் ஏற்கனவே இது சொல்லியாச்சு, புது கதை சொல்லுங்கிற. நான் எங்க போறது? பேசாம இரு. என்ன மம்மி, புதுசா ஒரு கதை கூடவா சொல்ல தெரியல? ரேகா ஆண்டிக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, அவங்க கிட்ட ஃபோன்லயே நான் கதை கேட்டுக்கிறேன். ஏய், அவங்களுக்கு வேற வேலை இல்ல? ஆஃபீஸ்க்கு போயிட்டு டயர்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போய் பேசாம உள்ள படு. ஏமா, அவங்களும் அப்பா மாதிரி டியூட்டி பார்த்துட்டு லேட்டா தான் வருவாங்களா? அவங்களும் அப்பா மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஹாய் பாப்பா. திவ்யா, நீ ரூம்ல போய் படி, அம்மா வந்துடுறேன். சரி. ஏங்க, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தானே? ஏன் இப்படி தலைகால் புரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் பிரியா, டயர்டாக இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தான். ம் டயர்டா இருந்தா குடிச்சிட்டுதா? நீங்க ஆம்பளை, குடிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பொண்ணுங்க கூட வேலைக்கு போயிட்டு டயர்டா தான் வராங்க. அவங்கெல்லாம் குடிச்சா என்ன ஆகும்?